Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு சூப்பர் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்குது. அது என்ன ப்ராடக்ட், அது என்னடா எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதோட டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பிகாஸ் வந்து இது நான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே ட்ரை பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப ஆர்வம் போட்டு என் உயிரை வாங்குச்சு. இருந்தாலும் இல்லை, இது வந்து நம்ம வந்து ஆன் கேமரா ஆன் ஸ்க்ரீனில் தான் ட்ரை பண்ணணும். இதுக்கு நீங்களும் பார்க்கலாம் நான் எப்படி வந்து மொக்கையா இருக்கா கேவலமாக இருக்கா நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா போர்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் நார்மலாக வீடியோவில் பார்க்குறது இமேஜஸில் பார்க்குறது எல்லாமே வந்து நல்லா வந்து எடிட் பண்ணி அப்படி ஸ்மூத்தாக அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நம்ம காட்டுறோம். பட் இருந்தாலும் ரியல் லைஃப்பில் போர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். போர்ஸ் இல்லாமல் மனுஷனால இருக்கவே முடியாது. ஸோ அதை நினச்சி நம்ம என்னடா நமக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இருந்தாலுமே வந்து நம்ம மேக்கப்லாம் போடும்போது அந்த போர்ஸ் வந்து ஸ்மூத்தாக தெரிகிறதுக்கு மேட்டாக தெரிகிறதுக்கு நம்ம நிறைய பண்ணுவோம். நிறைய வந்து அதுக்கான ப்ரைமர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இந்த ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனே பாலிவுட் ஃபில்டர். பாலிவுட் ஃபில்டரா புரியல எனக்கு. வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்பவே நான் வந்து பாலிவுட் என்ன ப்ராடக்ட் எனக்கு இது புரியல. மேபி ஏதாவது பேப்பர் கொடுப்பாங்க அது மூஞ்சில ஒட்டி ஃபில்டர் மாதிரி பண்ண நிஜமாவே எனக்கு புரியல. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது ரெனே தான். இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதோ உங்க முன்னாடியே லைவா நான் போட்டு பார்த்து இது எப்படி இருக்கு நல்லா கண்டிப்பா நல்லா தான் சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை இப்பதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபைன் லைன் ரிடக்ஷன் ஃபில்டர் ஃபினிஷ் ஸ்மூத் ஸ்கின் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிஜமாவே வா, நம்புற மாதிரியே இல்லைல்ல. சரி ஓகே, நான் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி செம்ம ஆர்வமா இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையா என்ன அப்படிங்கறதுல நம்ம பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? கிட்ட வாங்க. ஓகே, நான் செம்ம க்ளோஸ் அப்ல வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்த உடனே என்னடா அது பேய் மாதிரி நினைக்கிறாரு பயமா தான் இருக்கும். பயப்படாதீங்க. பட் இருந்தாலும் என்னோட இந்த மூஞ்சி உங்களுக்கு இவ்வளவு கிட்ட காட்டினாதான் அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு உங்களுக்கு கிளியரா விசிபிளா தெரியுங்கிறதுனால நான் கிட்ட வந்திருக்கேன். சரி ரெனே பாலிவுட் ஃபில்டர் ட்ரை பண்ணலாம். ஒரு பிரைமரோட கன்சிஸ்டன்சி தான் இருக்கு. ஒரு மாதிரி வாசனை செம்மையா இருக்கு. இந்த பக்கம் தான் எனக்கு போர்ஸ் ஆக்சுவலா நிறைய இருக்கு. ஸோ வந்து இந்த சைடு வந்து நான் போடுறேன். ஆக்சுவலாக நிஜமாவே ஃபில்டர் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டா, இன்ஸ்டா ஃபில்டர் போட்டிருக்கியா? சத்தியமா நான் வீடியோவில் ஃபில்டர் போடணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்னோட ஸ்கின் அவ்வளோ ஆயிலி ஸ்கின் கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ பயங்கர போர்ஸ் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் தான். என்னோட ஸ்கின்னுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த பக்கம் வந்து போர்ஸ் இருக்கு அண்ட் இந்த பக்கம் நான் போடும் போதே பார்த்தேன். கொஞ்சம் நெத்தியில போட்டு பார்ப்போமா? நெத்தியில ஆயிலியா இருக்குல்ல, மேட் ஆகுதான்னு பார்ப்போம். பிகாஸ் அவங்க மேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடா தெரியுதா இங்கேயும் டிஃபரன்ஸ்? நல்லாவே தெரியுது, கண் கூட தெரியுது. அது ஏன் கார் டிக்கி மாதிரி வாய் திறக்கிற? இங்க பாரு. ஓகே, ஸோ நான் இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து நான் போடல. நல்லா சீரியஸாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. கண்டிப்பாக இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இட் ஆக்சுவலி இஸ் ஒர்க்கிங். இந்த பக்கம் என்னோட போர்ஸ் தெரியுது, கொஞ்சம் அந்த ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்டில் இந்த பக்கம் இருக்குது, நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அது அப்படியே வந்து பலபலன்னு ஆக்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் ஒர்க்கிங் ரியலி வெல். முக்கியமாக இந்த நெத்தியில் எங்கே பாருங்களேன், கரெக்டாக இதுக்கு மேலே நான் போட்டேன், இங்கே நான் போடல. பயங்கர டிஃப்ரென்ஸ். போடல இந்த இடத்துல, இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த பக்கமும் போடுறேன் இன்னொரு வாட்டி. இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ஐயோ டே அப்படியே மேட் ஆயிடுச்சுடா. ஓகே, இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். போர்ஸோட அப்பியரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியா தெரிஞ்சுது. ஸ்கின்னை செம்ம மேட் ஆக்கிருக்கு. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ட்ரை ஸ்கின் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஸ்கின் ட்ரை தான், ரொம்ப ட்ரை தான். பட் ஆனால் இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கின் ஒரு மாதிரி இன்னும் ட்ரையாலாம் ஃபீல் ஆகல. ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசிங்கா ஹைட்ரேட்டிங்கா அந்த மாதிரி தான் இருக்கு. நார்மலா நான் சிலிகோன் பேஸ்ட் பிரைமர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அது என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்குற மாதிரி ஃபீல் ஆகும். இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு லைட்டா ஒரு சிலிகோன் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. இது என் ஸ்கின்னை ட்ரை ஆக்கல, எனக்கு பயங்கரமா இருக்கு. இதுக்கு மேலே நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். கண்டிப்பா இதுக்கு மேலே மேக்கப் போட்டா இன்னும் கூட சூப்பரா இருக்கும். ஒரு பிரைமராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் அப்படியே ஸ்கின்ல கிளைட் ஆகும். நிஜமா எனக்கு அப்படியே எப்படா இதை போட்டு ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போடுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இல்ல உங்களுக்கு மேக்கப்பே போட பிடிக்காது, ஜஸ்ட் இந்த மாதிரி லிப்ஸ்டிக். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல வெறும் லிப்ஸ்டிக் இருக்கு. நான் ஐப்ரோஸ் வந்து நார்மலா ஒரு மட்டமான ஒரு பென்சில் ஐப்ரோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த பாலிவுட் ஃபில்டரை வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அண்ட் இதுவே வந்து இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸா. ஸோ நான் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் அதுக்கப்புறம் நிறையவே நான்
யூஸ் பண்ண போறேன். worth the money. ஸோ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஏன்னா நான் பார்த்த ப்ரைமர்ஸ்ல அண்ட் இந்த மாதிரி போர் மினிமைசர்ஸ்ல இது நிஜமா த பெஸ்ட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ரெனே பாலிவுட் ஃபில்டரை நீங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. அவங்க வெப்சைட்ல 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. என்கிட்ட பிராண்ட்ஸ் வந்து கேட்டாலும் சரி, இல்லை அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொல்றேன், ஃபுல்லா நான் வந்து எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு பார்த்ததுமே ஓகே நம்ம இதை பத்தி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்டாக இருக்குன்னு நான் நினைச்சேன். அதனால தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பேசினேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டோ இல்லை இது மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவோ, அது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம நிறைய அந்த மாதிரி பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்க எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுல பை ஃப்ரம் கீர்த்தி. தடா.